Hello friends and welcome back to GM Tech Tamil channel. நான் உங்க மதி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா VS Code எப்படி டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸில் போய்ட்டு VS Code டவுன்லோட்னு டைப் பண்ணிக்கோங்க. நான் என்னோட ப்ரௌசரில் அப்படி டைப் பண்ணிக்கிறேன் சர்ச் பாக்ஸில். ஸோ டைப் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தோடனே ஃபஸ்ட் வர ரிசல்ட்டு தான் அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, நீங்கள் அங்கே போய் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். ஸோ வெப்சைட் லிங்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இது அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதோட லேட்டஸ்ட் விஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1.58 தான் இதோட லேட்டஸ்ட் விஷன். இது 3 OSக்கு அவைலபிளாக இருக்குது, விண்டோஸ், லினக்ஸ், அடுத்து தான் மேக்கு. ஸோ நான் வந்து விண்டோஸ்க்கு டவுன்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த OSக்கு டவுன்லோட் பண்ண போகிறீங்களோ அங்கே போய் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏற்ற OSக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் விண்டோஸை நான் கிளிக் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் விண்டோஸை கிளிக் பண்ணிட்டேன். விண்டோஸை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும், தேங்க்ஸ் ஃபார் டவுன்லோடிங் VS Code ஃபார் விண்டோஸ்னு. ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 76 MB தான் வருது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோட் எடிட்டர். இது வந்து நம்ம ப்ரோக்ராமிங்க்கு கண்டிப்பாக ஒரு லைட் வெயிட்டான கோட் எடிட்டர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் தரப்புலேருந்து நமக்கு கொடுக்காங்க. ஸோ இது நான் ஃபுல்லாக டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஸ்டெப்பை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணுற டைலாக் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஷோ ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் டைலாக் பாக்ஸ் ஷோ ஆகுது. இதில் வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு ஐ அக்செப்ட்னு கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ நான் படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தேன். அடுத்ததாக வந்து உங்களோட இந்த டேரக்டரியை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ப்ரௌஸ் பண்ணி மாற்றிக்கோங்க, இல்லை நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஃபோல்டர் நேம் மாற்றினாலும் மாற்றிக்கோங்க, இல்லைனா நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நான் நெக்ஸ்ட்டே கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டட் டெஸ்க்டாப் ஷார்ட்கட் ஐக்கான்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மற்ற எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண அவசியம் கிடையாது, அதை மட்டும் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், இல்லைனா கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால தான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபினிஷ்னு ஒரு ஐக்கான் ஷோ ஆகுது. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோடனே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா VS Code ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும், ஃபஸ்ட் டைம் ரன் ஆகிறது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு VS Code ஓப்பன் ஆக போகுது. பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். இது நான் யாருக்குனே என்னோட பழைய கம்பைலரில் எழுதி வச்சிருந்ததுனால இதில் ஷோ ஆகுது, இல்லைனா உங்களுக்கு வெல்கம் டேப் தான் ஷோ ஆகும். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில், இதுக்கு அடுத்து வர வீடியோவில் ஷோ பண்ணுறேன் அது எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் காய்ஸ். நன்றி, வணக்கம்.